டிஎன் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழ் செல்வன் சார் அவர்களை நம்ம பார்க்க வந்திருக்கோம். அவர் யாருன்னா, சென்னையில 50 ஆண்டு காலமா டிஎன் வரி ஆலோசகராக தொழில் பண்ணிட்டு இருக்காரு. வளர்தொழில், வணிகமணி, தொழில் உலகம் போன்ற மாத பத்திரிகைகளில் வந்து டிஎன் ஜிஎஸ்டி ஆக்ட், அப்புறம் வேட் சர்வீஸ் ஆக்ட், ஜிஎஸ்டி பற்றி தொடர்ச்சியா வந்து கட்டுரை எழுதிட்டு வராரு. சரி, இன்னைக்கு அவரை நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி பற்றியான சட்டங்கள் வந்து ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியணுன்ற அடிப்படையில் அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. வணக்கம் சார். டிஎன் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎஸ்டி பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளுங்கன்ற புத்தகம் வந்து நீங்கள் வெளியிடுறீங்க. டிஎன் ஹெட்லைன்ஸ் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு, அதை கேட்கலாமா சார்? கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் இந்த எந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த புத்தகம் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைச்சீங்க சார்? அதாவது ஜிஎஸ்டி வந்து நாடு முழுக்கும் ஒரே வரி அப்படின்ற திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இதுக்கு முன்னாடி இந்த சட்டங்கள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வேற வேற சட்டங்கள் இருந்தது, வேற வேற வரி விகிதங்கள் இருந்தது. அப்போ வந்து வணிகர்களுக்கு வந்து இது நிறைய இடைஞ்சலாக இருந்தது. அதனால 2017 முதல் ஜிஎஸ்டி சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதை வந்து எளிமைப்படுத்தியிருக்காங்க சட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. இருந்தாலும் அவர்கள் சந்தித்து வரும் சில கஷ்டங்களை மனதில் கொண்டு அப்பப்போ மாற்றங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த மாற்றங்களையும் ஜிஎஸ்டியில் என்னென்ன வரி விகிதங்கள் இருக்குது, அதில் என்னென்ன விளக்கங்கள் இருக்குது அப்படின்றத அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் என்னுடைய 50 ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸை மனதில் நிறுத்தி இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கு சார். அதே மாதிரி யார் யாரெல்லாம் இந்த புத்தகம் வந்து பயன்படும், யார் யாரெல்லாம் இந்த புத்தகம் வாங்கலாம் அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்றீங்க சார்? அதாவது இந்த புத்தகத்தை பொறுத்தளவில் கேள்வி பதில் வடிவில் தமிழில் கொடுத்துருக்கிறேன். இதை வந்து சாதாரண பாமர மக்கள் கூட படிக்கலாம். குறிப்பாக டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது கன்சல்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் படிக்கலாம். அப்புறமேலு மாணவர்கள், டாக்ஸ் எல்லாருமே படிக்கலாம். ஏன்னா எளிய தமிழில் கேள்வி பதில் கொடுத்துருக்கனால அவங்க எந்த கேள்வியை தேடினாலும் அதில் பதில் கிடைக்கும். சார், எந்தெந்த தலைப்புகளை இந்த புத்தகத்தில் கவர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை தலைப்புகள் இதில் கவர் பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா சார்? அதாவது கிட்டத்தட்ட 55 தலைப்புகளை இதில் கவர் பண்ணியிருக்கேன். முதல்ல நான் குறிப்பிடுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை சொற்கள், அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன, ஜிஎஸ்டினா என்ன அப்படின்றத பற்றி விளக்கம் சொல்லியிருக்கேன். அதனால தான் பாமர மக்களும் புரிந்து கொள்ளலாம் அப்படின்ற சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் ஜிஎஸ்டியில் எப்படி பதிவு செய்ய வேண்டும், அது பதிவு செய்த பின் அந்த சான்றிதழ் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம், ரெண்டாவது ஜிஎஸ்டியில் நீக்கம் செய்யலாம், எப்படி நீக்கம் செய்யலாம், அப்புறம் குறிப்பாக அதாவது சேவையாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அதில் முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வழங்கல் தான். அதாவது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா சேல்ஸ்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்டி சட்டம் வந்த பிறகு சேவையும் பொருள் சப்ளையும் ஒன்றாயிட்டதுனால அதை வந்து வழங்கல் அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுது. அது இல்லாமல் வழங்கல் இடம், வழங்கலுடைய மதிப்பு, ஒரு வழங்கல் நேரம், இதெல்லாம் எதுக்காக தேவை அப்படின்னா, ஜிஎஸ்டி வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு. அதாவது டெஸ்டினேஷன் பேஸ்டு அப்படின்னா எந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறோமோ அந்த மாநிலம் அந்த இடத்திற்குரிய மாநிலத்துக்கு அந்த வரி போய் சேரும். அதனால வழங்கல் நேரம் முக்கியமான ஒன்று. இரண்டாவது வந்து உள்ளீட்டு வரி வரவு, இன்புட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இன்புட் டேக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொள்முதல் செய்யும் போது என்ன வரியை நீங்கள் செலுத்துறீங்களோ அந்த வரியை நீங்கள் விற்பனை செய்யும் போது கழித்து கொண்டு மீதியை கட்டலாம் அப்படின்றது தான் மெயின் கான்செப்ட். இதில் பழைய சட்டங்கள் எல்லாம் வந்து நீங்கள் செலுத்தின வரியை அதை திருப்பி பெற முடியாது, அது வந்து உங்களுடைய காஸ்ட் ஆகிடும். ஆனால் இந்த ஜிஎஸ்டி வரியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பர்ச்சேஸில் செய்யும்போது செலுத்தின வரியை வந்து விற்பனை செய்யும்போது கழித்து கொண்டு மீதியை கட்டினால் போதும். அதுக்கு அடுத்த தலைப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளீட்டு வரிக்கு அப்புறம் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, இவே பில்லு, அப்புறம் அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ், எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் சட்டத்தின் கீழே, அப்புறம் மாதாந்திர வரி படிவங்கள் என்னென்ன இருக்கோ அது பற்றிலாம் அதில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வரியை திரும்ப பெறுதல், அதாவது ரீஃபண்ட், எக்ஸஸாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரீஃபண்ட் பெறுறது, இல்லை எக்ஸ்போர்ட் சம்பந்தமான வரி விலக்கு செய்யப்பட்ட பொருட்களை சேவையை செய்யும் போது
அதில் இருந்து வரியை திரும்ப பெறுதல் எப்படி அப்படின்ற விளக்கமாக சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்தது டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட், அதாவது ஒவ்வொரு ஆண்டு இறுதியில் வந்து பழைய சட்டங்கள் எல்லாம் வந்து அசஸ்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த புத்தகத்தை எல்லாம் செக் பண்ணிட்டு ஜிஎஸ்டியை பொறுத்தவரை வந்து இது செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம ஃபைல் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி அப்படியே அதை அக்செப்ட் பண்ணி ஆர்டர் போடுறது தான் செல்ஃப் அசஸ்மெண்ட். இதில் வந்து 6 வகையான அசஸ்மெண்ட் இருக்குது. அது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விளக்கியிருக்கும். என்னென்ன அசஸ்மெண்ட்டு, எது எதுக்கு எப்படி ஆணைகள் பிறப்பிப்பார்கள் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது வந்து ஆய்வு செய்தல், அதாவது இடத்தை வந்து ஆய்வு செய்வாங்க. அந்த ஆய்வு செய்தல் எப்படி, அதே மாதிரி பொருள்களை நீங்கள் எடுத்து செல்லும்போது அதை பறிமுதல் செய்வார்கள். எப்பப்போ அதை வந்து பறிமுதல் செய்வார்கள், பறிமுதல் செய்கிற அலுவலர்களுக்கு என்னென்ன அதிகாரம் உண்டு, எப்பப்போ அவங்க பறிமுதல் செய்யலாம் அப்படின்றத அதில் விளக்கியிருக்கேன். அடுத்தது வரி ஏய்ப்பு செய்வர்களை கைது செய்தல், அதாவது அரெஸ்ட் பண்ணுவாங்க, அது பற்றிய விளக்கமும் சொல்லியிருக்கு. எந்தெந்த நேரங்களில் கைது செய்யலாம், எந்தெந்த நேரத்தில் கைது செய்ய முடியாது அப்படின்றது. இது வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாதான் வந்து இந்த அரெஸ்ட் ப்ரொவிஷன் வரும்போது நம்ம வந்து அதிகாரியோட விளக்கம் கொடுக்கறதுக்கோ இல்லை நம்ம தன்னிலை விளக்கம் கொடுக்கறதுக்கோ வசதியாக இருக்கும். அடுத்து முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அடிக்கடி வந்து இந்த ஜிஎஸ்டி பற்றிய சந்தேகங்கள்லாம் வரும். சந்தேகங்கள் வர ஒவ்வொன்றுக்கும் கன்சல்டன்ட் இருக்காங்க, அவங்களையும் கேட்போம். இருந்தாலும் அரசு ரீதியாக ஒரு பதில் கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து அட்வான்ஸ் ரூலிங் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம கேள்விகளை தொடுத்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா அதற்கான பதில்களை அவங்க வந்து உடனடியாக குறிப்பிட்ட நேரத்துக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வணிகர்களும் வந்து ஏதாவது குற்றங்கள் புரிந்தால் அந்த குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த வணிகர்களாக இருந்தாலும் சரி, அவரே ஆலோசகர்களாக இருந்தாலும் சரி, அதை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு ரோவிங் ஸ்குவாட் என்ற சொல்லப்படும் சுற்றுலா படைக்கு பொருள்களை தடை செய்யும் போது பதில் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி நான் கேட்கலான்னு இருந்தேன் சார், நீங்கள் அது முடிங்க. அடுத்தது வந்து இப்போ வந்து சமீபத்தில் வந்து 54வது கூட்டத்தில் வந்து ஜிஎஸ்டி கூட்டத்தில் வந்து சில வட்டிகள் தண்டனைகள் எல்லாம் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. ஸோ அது பற்றியும் குறிப்பிட்டிருக்கேன். அப்புறம் ஜாப் ஒர்க், அதாவது நம்மளால் செய்ய முடியாத வந்து இன்னொரு வணிகர்களுக்கோ இல்லை ஜாப் ஒர்க் செய்கிறவருக்கோ கொடுத்து நம்ம வந்து ஜாப் ஒர்க் செய்து அதை திரும்ப பெற்று விற்பனை செய்வோம். அதுக்கு ஜாப் ஒர்க்கு கொடுக்கறது எப்படி, அவருங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சிஸ்டம்ஸ் என்ன அப்படின்றது ஒன்று. அப்புறம் இப்போ சமீபமாக வந்து மேல்முறையீடு செய்யலாம், அதாவது வணிகர்களுக்கு வழங்கப்படும் ஆர்டரை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம். இப்போ சமீபத்தில் வந்து ஜிஎஸ்டி ட்ரிபியூனல், அதாவது மேல்முறையீட்டு ஆர்டரை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், அதை எதிர்த்து வந்து ட்ரிபியூனல் அப்பீல் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு. இது வரைக்கும் வந்து சட்டம் ஆரம்பித்த 2017 வந்து இது வரைக்கும் வந்து ட்ரிபியூனல் இல்லாமல் இருந்ததுனால இதுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம அப்பீல் ஆர்டரை ஏற்றுக்கொள்ளலாம் ஹைகோர்ட்டுக்கு செல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. இனிமேல் ஹைகோர்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, ட்ரிபியூனலில் நம்ம ஃபைல் பண்ணலாம். இது வந்து கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலையுமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. விரைவில் வந்து அது செயல்பாட்டுக்கு வரும். அப்புறம் டிடிஎஸ் அப்படின்றது வந்து வருமான வரி சட்டத்திலே மட்டுமே இருந்தது, இப்போ ஜிஎஸ்டி சட்டத்திலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிடிஎஸ்னால் என்ன அப்படின்றது பற்றியும் இதில் குறிப்பிட்டிருக்கேன். இப்போ பிரபலமாக ஆகிட்டு இருக்க காமர்ஸ், அதாவது ஆன்லைனில் நம்ம பொருட்களை ஆர்டர் செஞ்சு பெரும்பாலான இடங்களில் வந்து இப்போ உணவு தேவையை கூட அந்த ஸ்விக்கி போன்ற நிறுவனங்கள் மூலம் பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அதிகம் ஆகிட்டாங்க. குறிப்பாக இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ காமர்ஸ் ஆப்ரேட்டருடைய வேலை என்ன, அவர் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி அதில் குறிப்பிட்டிருக்கேன். அப்புறமேலு ஜிஎஸ்டி தொழிலாற்றுனர், அதாவது ஜிஎஸ்டி பிராக்டிஸ்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்டி பிராக்டிஸ்னர்னா இது சம்பந்தமான ஜிஎஸ்டி சம்பந்தமான தொழில் புரிபவர்கள் ஜிஎஸ்டி பிராக்டிஸ்னர் ஆகிறது எப்படி, அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷனு, அதனுடைய ப்ரொசீஜர் என்ன, அதுக்கான தேர்வுகள் எப்போ நடக்கும் அப்படின்றத பற்றியும் இதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன். அப்புறமேலு எக்ஸ்போர்ட் அப்படின்னா அதில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வரி விலக்கு எதுக்கு உண்டு, வரி விலக்கு எதுக்கு இல்லை அப்படின்றது குறிப்பிட்டிருக்கேன். அடுத்தது வந்து காம்போசிஷன் டேக்ஸ், அதாவது காம்போசிஷன்னா கலவை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு வணிகர்களுக்கு வந்து ஜிஎஸ்டி சட்டத்தில் வந்து சில சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து காம்போசிஷன் டேக்ஸ் கீழே வரி செலுத்துவாங்க. ஸோ அவங்களுக்கான நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்கேன். இப்போ அதுக்கு அடுத்து வந்து
வீடு மற்றும் மனைகள், அதாவது பிளாட்டு இதெல்லாம் கட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கான வரிகள் என்னென்ன அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கேன். அப்புறம் போக்குவரத்து மீதான வரி, அதாவது குட்ஸ் டிரான்ஸ்போர்ட், அவங்களுக்கும் வரி விதிப்பு பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் பற்றியும் இதை குறிப்பிட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரீ பேக்கடு குட்ஸ், அதாவது முன்னமே பேக் செய்யப்பட்ட பொருள்களுக்கு என்ன வரி, என்ன எதுக்கு வரி வரும், எதுக்கு வரி வராது அப்படின்றதையும் இதில் குறிப்பிட்டிருக்கேன். கடைசியாக வந்து வாடகை வருமானம் பெறுபவர்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றியும் குறிப்பிட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஜிஎஸ்டி சட்டத்தில் உள்ள எல்லா சாப்டரையுமே இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை படிப்பவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்பதில் ஐயம். இதுல எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். என்னன்னா, இப்போ அடிக்கடி ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்லாம் இப்போ நடக்குது. அப்படின்னா எந்த நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் நடக்கிறதா வந்து செய்திகள் நாங்கள் படிச்சிருக்கோம். அப்படின்னா எந்த கவுன்சில் மீட்டிங் வரைக்கும் இந்த புக் அப்டேட் பண்ணியிருக்கோம் சார் நம்ம? இது வந்து 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும், அதாவது அக்டோபர் 24 வரைக்கும் இதில் வந்து திருத்தங்கள் என்னென்ன வந்ததோ அதை வந்து அந்த ஒவ்வொரு தலைப்பிலையுமே சேர்த்துருக்கேன். 55வது இது வந்து எல்லாமே அறிவிப்பாக இருக்கிறதுனால அதை சேர்க்க முடியும். இப்போ என்னன்னா, பொதுவா தொழில் முனைவர் தொழில் பண்றவங்களுக்கு என்ன இஷ்யூ வருதுன்னா, ரோகிங் ஸ்குவாடுன்ற ஒரு பிரச்சனையை பொதுவா பேசும்போது, நண்பர்கள் மத்தியில பேசும்போது அப்படி பேசுறாங்க சார். இப்போ ரோகிங் ஸ்குவாட் பிடிச்சிட்டு அந்த மாதிரி சிக்கல் வருது இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த புத்தகம் படிக்கிறது மூலியமா என்ன நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? இந்த சுற்றுலா படைக்கு வந்து அதாவது ஒரு வணிகர் பொருட்களை அனுப்பும் பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், அதாவது வண்டியோட இணைச்சு அனுப்பணும் அப்படின்ட்டு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து அந்த குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த வண்டியோட எடுத்து செல்லலை அப்படின்னா வரி மற்றும் தண்டை 200% விதிக்கப்படும் சட்ட பிரகாரமே. சில குற்றங்களுக்கு வந்து 5,000 25,000 வரைக்கும் விதிக்கப்படும். அது வந்து வரி ஏய்ப்பு இல்லாத குற்றங்களுக்கு அந்த மாதிரி. குறிப்பா வந்து சுற்றுலா படையினர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குறைந்த தண்டத்தொகை இப்போ விதிக்கிறாங்களா 5,000 25,000, அதை விதிக்காம வரி திட்டத்தின் கொண்டு வந்து வரி என்ன வரி இருக்கும் அந்த கன்சைன்மெண்ட்ல, அதுக்கு 200% விதிக்கிறாங்க. இது வந்து தவறு. இது தவறு அப்படின்றதுக்கு வந்து அந்த வணிகரோ இல்லை ஒரு டாக்ஸ் பிராக்டிஸ்னரோ இருக்கவர் வந்து அந்த சட்டத்தை பற்றி நன்றாக தெரிந்திருந்தாதான் அதை வந்து அந்த ஆஃபீஸர்கிட்ட நம்ம சொல்ல முடியும். இந்த குற்றத்துக்கு வந்து நீங்கள் தண்டனை வரி மற்றும் தண்டத்தொகை விதிக்க முடியாது, சிறிய குற்றம் அப்படிங்கிறதுனால குறைந்த தண்டனை தான் விதிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும். சொன்னாதான் அவங்க வந்து அந்த குட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டு 200% பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவசரத்தின் காரணமாக அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்பீல் போக வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த நிலைமை ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இதை ஹேண்டில் பண்ணுற ஒரு டாக்ஸ் பிராக்டிஷனராக இருந்தாலும் சரி, வணிகராக இருந்தாலும் சரி, சட்டத்தை நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது பற்றிய விவரங்களை என்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கேன். எந்த அனுபவத்திலிருந்து இந்த புத்தகத்தை எழுதிங்க? அதாவது இந்த புத்தகத்தை வந்து நான் எழுதுறதுக்கு வந்து ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன், 2000ஆம் ஆண்டிலிருந்து பயிற்சி வகுப்புகள் எடுத்து வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னா அது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 2 நாள் 3 நாள் ஆகும். அப்போ வந்து நான் சட்டத்தை நன்றாக படித்திருந்தால் தான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட நான் 300 கூட்டங்களில் பேசியும் பயிற்சி அளித்தும் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடிய சட்டங்கள்லையும் ஒரு 200க்கும் மேற்பட்ட கூட்டங்களில் பேசியும் அளித்திருக்கேன். ஸோ இந்த அனுபவத்தின் அடிப்படையில் இதை வந்து பொதுமக்களுக்கும் டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் என்னுடைய அனுபவத்தின் பகிர்வாக இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறேன். கூடிய மட்டும் வந்து இதில் சரியான தகவலை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்திருக்கேன். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த புத்தகத்தை படிக்கும் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. சார், இப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை எந்த அடிப்படையில் வரி விதிக்கிறாங்க சார்? அதாவது பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்றதுக்கு வந்து பொருள் எங்கே வந்து உபயோகப்படுத்துகிறாங்களோ அதன் அடிப்படையில் விதிக்கிறாங்க. உதாரணமாக வந்து ஒருத்தர் வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு விமானத்தில் போகிறாரு அப்படின்னா
சென்னையில் அவர் டிக்கெட் எடுப்பார். டிக்கெட்டில் டெல்லி வரைக்கும் போகிறதுனால அவருக்கு வந்து விமான நிறுவனம் வந்து டிக்கெட் வழங்குவது மட்டும் இல்லாமல் அவருக்கு உணவும் வழங்க வேண்டும். அந்த உணவு வழங்குறது அப்படிங்கிறது வந்து இவர் சென்னையில் ஃப்ளைட் ஏறினார்னா நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்டில் போயிட்டு இருக்கும்போது பெங்களூர்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு கோயில் இருக்கும்போது அவர் உணவு வழங்கப்படும். ஸோ அந்த உணவு வழங்கப்படுவது என்பது வந்து வேற ஒரு ஸ்டேட்டில் நடக்குது. அது எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஏன்னா ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்காரு. ஸோ இறங்குறதே டெல்லியில் இறங்கிடுவார். இப்போ இதில் வந்து எந்த வரி விதிக்கணும், எப்படி விதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருள் வந்து விமானம் வந்து சென்னையிலேருந்து போகுது. அதனால் சென்னையில் இந்த உணவுகள்லாம் ஏற்றிடுறாங்க ஏரோப்ளைனில். அதனால் சென்னைக்குரிய சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி தான் நம்ம சார்ஜ் பண்ணணும். விமான சேவையாக இருந்தாலும் சரி, புகைவண்டி சேவையாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லா மாநிலத்திலையுமே வந்து பதிவு செஞ்சுருக்காங்க சட்டத்தின் கீழே. அதனால் எந்தெந்த ஸ்டேட்லேருந்து பிகின் ஆகுதோ அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு வரியை தான் விதிக்கணும். அவர் அந்த கன்சம்ஷன் டெஸ்டினேஷன் பேஸ்டு இருந்தால் கூட அவர் எங்கே அந்த உணவை சாப்பிட்டாலும் சரி, அது பொருள் எங்கிருந்து அனுப்ப முடியும் அது அந்த மாநிலத்துக்கு வரியை தான் விதிக்கணும். அதாவது சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. ஓகே சார். சார் இவ்வளோ நேரம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி விளக்கம் அளிச்சதுக்கு நன்றி சார். எங்களோட டிஎன் ஹெட்லைன்ஸ் நியூஸ் சார்பாக இந்த புத்தகம் வெற்றி பெறுறதுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. நன்றி.